நிறைய எம்ஜிஆர் படங்கள். அப்புறம் கே. பாலச்சந்தர், அவர் ஒரு சகாப்தம் என்னை பொறுத்த வரைக்கும். அவரும் நானும் செஞ்ச படங்கள் ஒன்று கூட வேஸ்ட் ஆனதில்ல. மரோ சரித்திரான்னு ஒரு தெலுங்கு பிக்சர். அந்த படத்தை விழுப்புரத்தில் 100 நாள் ஓடி இருக்குங்க சொல்கிறாங்க. தெலுங்கு படம். அது என்ன அந்த அதில் சாங்ஸுக்கெல்லாம் ஆந்திராவில் எனக்கு அவ்வளோ நல்ல பேர், தெலுங்கு சாங்ஸு. அவர் நிறைய அவளோட தொடர்கதை, நிழல் நிஜமாகிறதுன்னு பல படங்களுக்கு நாங்கள் சேர்ந்து யூனிட் பண்ணிடுறோம். இப்போ சொல்ல வரேன், அவர் டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு படம், அதில் வந்து நம்ம குமார் அவர்கள் மியூசிக் டைரக்டர். அப்போ நான் நல்ல படங்களை பண்ணி ஓரளவுக்கு முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த பி. குமார், பாலச்சந்தர், வாதி இவங்களாம் எழுதிட்டு ஒரு பாட்டு விஸ்வநாதன் பாடினா நல்லாயிருக்கும், எப்படி போய் கேட்குறது அப்படின்னு ஒரு சங்கோஜப்பட்டு என்கிட்ட ஒரு நாளைக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணாங்க. நான் வீட்டுக்கு வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஆஃபீஸுக்கு வரேன், நீங்கள் சொல்லுங்கள் இங்கே. ஒரு நாள் திடீர்னு சொல்லாமல் 3 பேர் வந்துட்டாங்க. வந்து குமார் மியூசிக்கில் நீங்கள் ஒரு பாட்டு பாடணும் அப்படின்ட்டாங்க. அது எப்படி எனக்கு தெரியல. நான் வந்து பாட வைப்பவன், நான் பாடுறவங்க லிஸ்ட்டில் இல்லை, இருந்தாலும் பாடுவேன். என் பாட்டுனா கொஞ்சம் நான் என் பாட்டுக்கு கரெக்டாக பாடிட்டு போயிடுவேன். என் பாட்டுக்கு அவர் பாட்டுனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க, பயமாக இருக்கேன். இல்லை நீங்கள் பாடுற மாதிரி ஸ்டைலில் பண்ணியிருக்காருன்னு பாலச்சந்தர் வாலியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போய் அந்த பாட்டு நான் போய் அந்த பாட்டு பாடினேன். உனக்கு என்ன குறைச்சல் நீ ஒரு அந்த பாட்டு சார். இப்போ சொல்கிறேன், ஒரு போன மாதம் நான் மலேசியா போயிருந்தேன். மலேசியா போயிருந்து அந்த ஃபங்க்ஷன் நான் பிடிச்சி ஃப்ளைட்டில் நானும் என் மனைவியும் என்னுடைய ஃப்ரெண்டு கூட திரும்பி வந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த ஃப்ளைட்டு ஓட்டிகிட்டு இருந்த ஒரு கேப்டன் நல்லா தடியாக இருக்கார், குறுந்தாடி வச்சு நம்ம ஆம்சமாக இருக்கார். நேராக என் சீட்டுக்கு வந்தார். நான் ஃபஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணேன். என் கண்ணத்தை பிடிச்சி உனக்கன்னு குறைச்சல் நீ அவர் பாடினார். நான் பண்ண மியூசிக் இல்லை, அது குமார் பண்ண மியூசிக். என்ன அந்த மாதிரி பாடினார். வந்தாலும் வரட்டும் முதுமைங்கிறார். என்ன பாட்டு? நான் எனக்கு ஒன்றும் முதுமை இல்லை சார், அந்த பாட்டு இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட் அவ்வளோ இன்வால்மெண்ட் பாருங்கள். அந்த நான் வந்து எனக்கு என்ன பயம்னாக்கா, நான் என்னுடைய பாட்டை பாடுறதை விட இன்னொரு மியூசிக் டைரக்டர்கிட்ட போய் பாடணுன்னாக்கா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் 10% கொடுக்க முடியுமா, கொடுக்கணுங்கிற ஒரு வேகம், ஒரு தாகம், இதில் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுவேன். இந்த கேள்வி நான் கேட்கலான்னு இருந்தேன். இப்போ நீங்கள் வந்து இசையமைச்சு உங்கள்கிட்ட பாடகர்கள் பாடுற போது அந்த அனுபவமும், நீங்கள் ஒரு இசையமைப்பாளர்ப்போ நீங்கள் பாடுற ஒரு அனுபவமும், அது ரெண்டுத்தும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு கேட்கணுன்னு வந்தேன். நிறையா இருக்குது. அதாவது எனக்கு கற்பனை இருக்குது, இந்த அர்ப்பனுக்கு கற்பனை இருக்குது, அது வேறு விடுங்க. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாமே ஒழி அதை கெடுக்காமல் பாடணும் இல்லையா. ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணோம். பாட்டு கம்போசிங் முடிஞ்ச உடனே இந்த பாட்டை யார் பாடுறதுன்னு டைரக்டர் கே. பாலச்சந்தர் என்ன கேட்டார். நான் இது திரு எம்.எஸ். விஸ்வநாதன் பாடினா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன். நடக்கக்கூடிய விஷயமா சொல்லி சும்மா விளையாட்டுத்தனமா பேசிட்டுக்காக இல்ல நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என் அன்பு சகோதரர் விஸ்வநாதன் கிட்ட போய் நான் விஷயத்தை சொன்னேன். அவர் ஒண்ணுமே யோசனை பண்ணல, உனக்காக நான் என்ன வேணும் செய்யறேன் அப்படின்னு சொன்னார். தன்னுடைய பெருந்தன்மையும் நிலைநாட்டுற அளவுக்கு ஒத்துக்கிட்டார். இந்த பொண்ணு எல்லாருமே என்கரேஜ் பண்ணக்கூடிய கொள்கை உள்ளவர் அவர். இந்த பாட்டை பாடி என்னை என்கரேஜ் பண்ணாருன்னு பெருமையோடு சொல்லிக்கிறேன். அந்த பாட்டு தான் இது. வந்தால் வரட்டும் முதுமை, உனக்கு
கடந்த காலமோ திரும்புவதில்லை, நிகழ்காலமோ திரும்புவதில்லை, எதிர்காலமோ அரும்புவதில்லை, எதிர்காலமோ அரும்புவதில்லை. இதுதானே அறுபதில் நிலை. உனக்கென்ன குறைச்சல்? நீ ஒரு ராஜம், வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை. எதையோ தேடும் இதயம் அதற்கு என்னென்றாலே பாலம், எதையோ தேடும் இதயம் அதற்கு என்னென்றாலே பாலம். அந்த நினைவே இன்று போதும், உன் தனிமை யாவும் தீரும். அந்த நினைவே இன்று போதும், உன் தனிமை யாவும் தீரும், தனிமை யாவும் தீரும். உனக்கென்ன குறைச்சல்? நீ ஒரு ராஜா, வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால் வரட்டும் முதுமை, வந்தால்